ஆமா. என் வீட்டுக்காரர் அங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணங்க. அம்மா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வர சொல்லி அண்டாவை கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா எங்கேயே அண்டாவை காணோம்? அண்டாவை வச்சு தண்ணிய அடிச்சேன். குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவன்? வாத்தியார, நான் அப்பவே சொன்னேன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவதான் சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாத. இந்த காம்பவுண்டுக்குள்ளார என் மான மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதனவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற 2 பேருக்காவது சொல்றேன். அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே சால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்பு கொடுத்து அனுப்புனாலா? சொல்லி ஒரு நியாயம் இருக்குது. பொம்பளைக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாகரா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும். அட கையில கொடுக்க வேண்டாம், அண்டா கொள்ள போட்டு கொடுத்தா அது பாட்டு போகுது. சாரா வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. பேசாம படு. இங்க யாரும் சாட மாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரா மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், 2 கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறங்க. குட்டு நைட்டுங்க வர்றங்க. யாரு கிட்ட போகாதீங்க. பாத்தியார ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் அந்த காம்பவுண்டுக்குள்ள பாத்திர பண்ண திருட்டு போகுதுன்னா அது இவனால்தான். அடியே போய் அந்த அருவாள் எடுத்து வாடி. செல்வம் கம்பு இருந்தா எடுத்து வாடா. அப்புறம் இன்னைக்கு கஞ்சி ஆக்குற கஞ்சி. நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்டாம கீழே போட மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா கையில எதிர்த்தாலும் அங்கேயே போட்டு மேல வாடா. டாய், மரியாதைய வெளியே வந்துரு, இல்ல ஒரு டங்குவார கட்டிடுவேன். பாத்தியா, கையில வச்சு இந்த அடுகுண்ட போட்டா. இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படிப்பா வெளியில வருவான்? யாரா இருந்தாலும் வெளியில வா. ஒண்ணு செய்ய மாட்டான், வெளியில வாயா. என் வீரத்துக்கே வேலை இல்லாம பண்ணிட்டீங்க. தேய்ச்சி தரேன். தேய்க்கிறதுக்கு எவ்வளவுயா? 1.25 ரூபா. எல்லாருக்கும் 1 ரூபா. அந்த அம்மாவுக்கு முடியா ஜாதி? தேய்க்கிறதுக்கு 1 ரூபா தாங்க. இந்த அம்மாவோட கத்துறதுக்கு 25 பைசா. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீ போயிட்டு வான்னு சொன்னேன். காலங்காத்தால 10 ரூபாய் செலுத்திட்டு அப்புறம் சரி இந்தா ஒரு பேண்ட், ஒரு ஜிப்பா, 3 லுங்கி தலைக்கு போட்டுரு. இதை தேய்ச்சி கொடு. சூடு கம்மியா இருக்கு, அப்புறம் தேய்ச்சி தரேன். இப்பதான் அந்த அம்மாவோட சூடு அதிகமா இருக்குன்னு. இங்க பாருங்க, நான் எப்போதும் எனவன். அந்த போர்டை படிச்சு பாருங்க. சொய்யும் தெளிலே தொய்வாம். உங்களுக்குள்ள நான் படிக்கலப்பா, ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன். இதை தேய்ச்சி கொடு, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். யாருங்க வீட்டுல? கொஞ்சம் கதவு தோங்க. ஏன்டா பூட்டுட்ட கதவை தட்டுற? வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல ஆள் இல்லைன்னா வெளியில பூட்டு போடுவாங்க. உனக்கு பயந்து முந்தா நாள் சட்டை செலவு பண்ணி கொடுத்தியே, அது என்னடா அவ்வளவு மொட்டை மொட்டான்னு இருந்தது? கஞ்சி போட்டு சொல்லுங்க. கஞ்சி போட்டியா? கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. சட்டை கீழே விழுந்தது உடைஞ்சு போச்சே. என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவச்சு கொடுத்து. ஆமா, இது என்ன கொடுத்து துவச்சு? ஆமாங்க. அப்ப நான் என்ன இடிச்ச வாயினா? அது எப்படி நான் சொல்றது? அதுக்கு வேணா உங்க ஒப்பனை வர சொல்லு. போய் சுடுகாட்டுல இருக்கிற எப்படியா வர சொல்லு? பின்னாடி கண்ணாடி போட்டவர் வாங்குவார். நான் முன்னாடி கண்ணாடி போட்டவங்கள தான் பார்த்திருக்கேன், பின்னாடி கண்ணாடி போட்டவங்கள பார்த்ததே இல்லையே. இந்த ஏகத்தாளத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல. இதெல்லாம் ஏற்கனவே பல புஸ்தகத்துல படிச்சுட்டான். என்னைக்காவது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒழுங்கா பஸ் நிறுத்திருக்கீங்களாடா? அண்ணே, இத முன்னாடி ஓட்டுறாரு பாருங்க, அப்புறம் கேளுங்க. எதுக்காக டேபிள் கார்டு ஆஃப் பண்ண சொன்னேன்? அப்படிதான் ஆஃப் பண்ண சொல்லுவேன்.
எங்களை பார்த்தா பிரியாணி மாதிரி தெரியல. பிரியாணி மாதிரி தெரியலையா? டேப் இருக்காட எதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன். கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோயில் வரைக்கும் தான் டேப் பாடும். நான் அப்பவே நினைச்சேன்டா. ஜாவா ஆமாடா. இந்த சோடா புட்டி கண்ணாடி வேற, தலையை இப்படி பரோவான்னு வாரிக்கிட்டு தோல்ல ஒரு பைய வேற, இந்த காக்கி சட்டி இப்படி தேவையில்லைன்னு ஜெயிக்கணுமா? நான் நினைச்சேன் அந்த பொண்ணு பஸ்ல ஏறோ பாட்டை போடுறேன், அது இறங்கும் போது பாட்டு ஆஃப் பண்றேன். நாங்களாம் மனுஷன் இல்லையா? நாங்களாம் பாட்டை கேட்க கூடாதா? உன் பேரு என்ன? ராமசாமி. ராமசாமிங்கிற பேருக்கெல்லாம் பாட்டு போடுறது இல்ல. போயா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கலே காலே தகி காய் காலே காலே அடி ஏண்டி இங்க வாயா. காலையில இருந்து கௌரி என்ன அழைச்சிக்கிட்டே இருக்கு, போய் என்னன்னு கேளு போ. யோ இப்படியே போவ, வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா. அப்புறம் இப்படியாவா போக போறாங்க? இவ்வளவுதான். இதுக்கு போய் பொட்டி மட்டும் பெருசா இருக்கு. எட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினிய பாத்திரம் இதை வச்சுட்டு மார்வாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு, தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி தாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ, பெரிய ஔவையார் பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. ஏன் இந்த உலகமே குடிக்குது? ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. அழக பத்தி மட்டும் நீ பேசாத. இந்த சூரியகுமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடி இது. ஒப்ப இருக்கானே சொரி நாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? பொம்மா இருக்காளே வாயது காததுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே, அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே, இந்த மூக்கு இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? சிவகாமி, சிவகாமி, கொஞ்சம் தம்பிய கூப்பிட்டு பீஸ் போட சொல்லுமா. ஏண்டி கத்துற? நான் தான். யோ ஏன் கம்மலை கழட்டுற? அது கம்மலா கரப்பாம்பூச்சியாக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன். கொஞ்சம் ஏமாத கழுத்திய நசுக்கிடுவிய. கதையெல்லாம் இங்க விடாதமா. இப்ப சட்டமே மாறிட்டு வருது. உழுவுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கும் வீடு சொந்தம். எப்படி? உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம். அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அண்ணே அது வந்து என்ன என்ன நினைப்புல 10 குடித்தன இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தை நீ சொன்ன? ஆமாங்க, வாடா. உங்க 2 பேரு பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல, என்னால் நிக்கவும் முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க. யோ நில்லியா, கறி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. என்ன விக்கல்? அட பாவி மனுஷா, 20 ரூபாய் கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்கிற? அடுப்பு கறியா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு. எங்க அத குடு. ஏம்மா இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது? ஒண்ணு செய்யலாம். உடனே செஞ்சிரு. உட்காரு சொல்றேன். வாங்கிட்டு வர சரி. பாவி மனுஷா, உள்ளவா. உனக்கு சூடு வைக்கல, என் பேர் அமுதா இல்ல. அடியே, நீ சூடு வச்சாலும் சரி, என்ன அடுப்பு மேல ஏத்தி உட்கார வச்சாலும் சரி, கவுண்டன் தான். இன்னும் ஏன் வாழையில கிள்ளிட்டு இருக்க? மணி 10 ஆச்சு, வந்து படு. ஏய், ஒரு 3 ரூபாய் கொடு. எதுக்குயா? நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு, தரேன். ஓஹோ, உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும்? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வச்சுக்கோ.
ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏன் காம்பவுண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா, அதையும் தூக்கிட்டு போறாத. நான் என்ன அவ்வளவு இரக்கமில்லாதவனா? சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. வாங்க. அட வாப்பா. அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு? இல்ல நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும். என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு வந்துட்டியா? ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா? லவ் லெட்டரா? பின்ன அது கதைங்க. எத கதையா? நீ உட்கார்ந்து எழுதுற கதை இல்ல, இப்ப நீ என்கிட்ட விடுறதா கதை. நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற. யோ யோ, ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? பார். இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? பின்ன இது அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா, அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? ஏன் வேற பேர்ல இவர் கதையே எழுதக்கூடாதா? அமுதான்னு ஒவ்வொரு எழுத்தா அழுத்தி எழுதியிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யோ, உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? ஓஹோ, அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட்டா. என்னங்க? இருமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன். அடப்போ. ஏங்க, மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கெடா வெட்டுவாங்களா இல்ல கெடா வெட்டதுக்கு அப்புறம் மொட்டை அடிப்பாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏங்க, பையனுக்கு மொட்டையை அடிச்சாச்சு, தலையும் கழுவியாச்சு. ஆமா. அப்புறம் எப்பங்க கெடா வெட்டுறது? காது குத்துனதுக்கு அப்புறம் தான் கடா வெட்டுவாங்க. பின்ன வந்து குத்தியா? வாயா, வாயா, காது குத்துலாம். வாங்க, எல்லாரும் குத்துவோம். வாங்க சீக்கிரம். ஏங்க, காது குத்துனதுக்கு அப்புறமாவது கெடா வெட்டுவீங்களா இல்ல என்ன மட்டும் விட்டுட்டு ஓடி போயிருவீங்களா? அடாடா சும்மா இறையா. யோ, நீ என்ன காது குத்துறியா மண்டை குத்துறியா? நாங்க காதும் குத்துவோம். சரி, குத்துறா. குத்துறேன். குத்தியாச்சு, வாங்க போய் கெடா வெட்டலாம். காதே குத்துறையா? யானை கட்டியே ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இனி எப்பத்தாங்க கெடா வெட்ட போறீங்க? ஏயா பழப்புக்கிட்டே இருக்கலாம்? டேய் கேடு, உனக்கு பல்லு இல்ல, கெடா முக்கியம் இல்ல. பேசாம இரு, வாயை கிழிச்சு போடுவேன். வாங்க வாங்க ஐயா, பெண்களே வாங்க ஐயா.